ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஏனே பற்றின ஒரு விஷயம், அதாவது பிக் பாஸ் சீசன் 8க்காக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்துட்டு நம்ம ஃபேமிலிஸ், அதாவது சிவி ஜோன் ஃபேமிலி வந்துட்டு ஒன்று கூடி நம்மளோட விஷயங்களை சொல்லி இதில் என்னுடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு பிடிச்சி, ஒரு சில பேருக்கு பிடிக்காம இப்படி நிறைய விஷயங்கள்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இன்னும் ஒரு மாதம், மினிமம் ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ எல்லாருமே காத்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதில் வந்து திடீர்னு டப்பான்னு ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி, அது நல்ல குண்டு தான். கமலஹாசன் அவர்கள் நான் இதை விட்டு வெளியே வரேன், ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி படத்தில் நடிக்க போகிறேன், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால விஜய் டிவியும் அதை வந்து மறுக்காமல் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்களும் பதில் கடிதம் போட்டு இது இப்போ முடிஞ்சு போச்சு. இதை யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போயிட்டு இருந்து, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு பிரகாஷ்ராஜ் அவங்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அவர்கள் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சாமி அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இவங்களாம் வந்துட்டு வில்லன் கெட்டப்பில் பார்த்துருக்கோம். எஸ்டிஆர் அவர் ஆல்ரெடி வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் மனசில் பட்ட கருத்தை வந்து ஆட்சேபனையே இல்லாமல் டபாடின்னு நடிப்பார். அதனால் அவர் வந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதேமாதிரி பிக் பாஸ் அல்டிமேட்டாக அவர் வந்து பேசியிருக்காரு, சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். நடுவில் திடீர்னு பார்த்தா ஒரு ரூமர் வந்துச்சு. என்ன ரூமர்னால், விஜய் சேதுபதி அவர்கள் நம்மளுடைய மக்கள் செல்வன், நம்ம எல்லாருக்கும் பிடித்த நடிகர், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பார்த்தவொடனே ஒரு ஃபேனை வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அன்பான மனிதர். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லன் கெட்டப்பில் பார்த்தா கூட அவரை பிடிக்கும், அந்த மாதிரி தான் அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறதா வந்து சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ என்ன நியூஸ் வருதுன்னா, அவர் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக வந்துட்டு நியூஸஸ்லாம் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ்க்கு வந்து கை கொடுக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்க்கு வந்துட்டு அவருடைய பாணியில் சொல்லணும்னா சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சன் டிவி நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, அது பெரிய அளவில் ஹிட் ஆகலை, மாஸ்டர் செஃப். ஏன்னா இதே மாதிரி இருந்துச்சு. பட் அதாவது என்னை கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் தான் கரெக்டாக ஆப்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெரர் ஃபேஸாக அவங்க வந்து மனசில் பட்டதாக அப்படியே ஒளிவு மறை இல்லாமல் வெட்டிக்கிற மாதிரி இருக்கா பற்றி, அவங்க தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இவர் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பயமாக இருக்குது. ஆல்ரெடி இவரை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இவர் வந்து டெரரான பேசக்கூடிய ஆள் கிடையாது, அரவணைச்சி போகிற ஒரு ஆள். இவர் எப்படி இந்த பிக் பாஸ் வந்து கையாள போகிறான்றதே ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லணும்னா, ஒரு தேர்தல் அந்த சினிமா சின்னத்திரை அதில் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கே அவர் வந்துட்டு அதை வெளிப்படையாக பதில் சொல்லாமல் அப்படியே மழுப்பி சொன்னார். ஆனால் நம்ம எஸ்டிஆர் அவர்கள்கிட்ட அதை விஷயத்தை கேட்கும்போது டப்பாடிப்புன்னு அடித்து சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயத்தையே மழுப்பி, ஏன்னா எல்லாரோட மனசும் காயப்படாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற ஒரு ஆள். இதில் வந்து என்ன பண்ண போகிறா தெரில. இவர் வந்ததுனால ஆடியன்ஸான நம்மளுக்கு தான் வந்து மனசு காயப்படுமோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான் பிக் பாஸ் 8 தமிழை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.